நண்பர்களே, இங்கே பிரிட்டனில் தற்பொழுது மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விஷயம் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லையா என்பதுதான். பிரிட்டிஷ் பிரதமர் கடந்த ஜூலை மாதம் பிரதமரான போது தனது அதிகாரபூர்வ 10 டவுனிங் ஸ்ட்ரீட் இல்லத்தில் குடியேறுவதற்கு முன்பு கெண்டிஸ் டவுன் முகவரியில் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்த வீட்டுக்கு தான் தீ வைத்திருக்கின்றார்கள். வீட்டுக்கு முன்னால் இருந்த காரும் எரிந்து நாசமாகி இருக்கிறது. பிரதமரின் வீட்டுக்கே தீ வைத்து விட்டார்கள். அப்ப இங்கிலாந்தில் பாதுகாப்பு இல்லையா, லண்டனில் பாதுகாப்பு இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. தீ வைத்தவர் யார் என்றால் லாவ் ஸ்னோவிச், உக்ரைனை சேர்ந்தவர். உக்ரைனை சேர்ந்தவர் ஏன் பிரிட்டிஷ் பிரதமரின் இல்லத்துக்கு தீ வைத்தார் என்றால் அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. முக்கியமாக வடக்கு லண்டனில் உள்ள கெண்டிஸ் டவுனில் உள்ள பிரிட்டிஷ் பிரதமரின் சொத்துக்களில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து கடந்த வாரம் பிரிட்டிஷ் போலீசார் முக்கியமான விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். இதுல இன்னும் ஒரு இடத்திற்கும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். அருகில் உள்ள இஸ்லிங்டனில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாயிலும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. கெண்டிஸ் டவுனில் பிரிட்டிஷ் பிரதமரின் இல்லத்திற்கு தீ வைத்திருக்கின்றார்கள். ஒரு கார் எரிந்திருக்கிறது. டொயாட்டோ RAV4 கார் விபத்து எரிந்திருக்கிறது. ஆனால் வேறு வேறு நாட்களிலே இந்த தீயை அவர்கள் மூட்டியிருக்கிறார்கள். லாவ் டினோவிச் நீதிமன்றத்தில் ஆஜரான பொழுது கார் மற்றும் ஸ்டாமரின் வீட்டுக்கு தீ வைத்தது தொடர்பாக நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இவர் சிசிடிவி கேமராக்கள் மூலம் இவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத எதிர்ப்பு போலீசாரும் இந்த தீ விபத்து குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். முக்கியமான ஒரு விஷயம், பிரிட்டிஷ் பிரதமர் குறிப்பிட்ட ஒரு விஷயம், நம் அனைவரின் மீதும் நமது ஜனநாயகம் மற்றும் நாம் பாதுகாக்கும் மதிப்புகள் மீதும் நடந்த தாக்குதல் இது என்று அவர் கண்டித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் பிரதமருடைய சொத்துக்களில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற இந்த தீ வைப்பு தாக்குதல்கள் தொடர்பாக 3 நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 26 வயதான ஒரு நபர் லூட்டன் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் வெளிநாட்டுக்கு செல்ல இருந்த பொழுது சனிக்கிழமை காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். கெண்டிஸ் டவுனில் ஒரு வாகனத்துக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தா அல்லது வேண்டுமென்று அவர்கள் செய்தார்களா என்பதை தற்பொழுது போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். ஆகவே முக்கியமாக இந்த தீ வைப்பு தொடர்பாக இப்பொழுது மிக பெரும் கரிசனை காட்டப்பட்டு வருகிறது லண்டனில். 21 வயதான ரோமன் லாப்ரினோவிச், அவர் ஒரு கட்டிட கலைஞர், கூரை வேலை செய்பவர் என்றும் தற்பொழுது செய்திகள் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். ஏன் இவ்வாறு செய்தார் என்பது தொடர்பாக போலீசார் இன்னும் சரியான பதில்களை வெளிவிடவில்லை. 26 வயதான மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்து காவலில் வைத்திருக்கின்றார்கள். பயங்கரவாத எதிர்ப்பு கட்டளை மையம் இந்த விபத்துகள் அல்லது தீ வைப்பு குறித்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. பிரதமரின் வீட்டுக்கு முன்னால் நடத்தப்பட்ட இந்த தீ வைப்பு சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் சொல்கின்றார்கள். பிரதமர் இந்த சொத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றார். அவருடைய வீடுதான் அது. அதை தற்பொழுது வாடகைக்கு விட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ஏன் பிரதமருடைய வீட்டை குறிவைத்து தாக்கினார் ஒரு உக்ரைன்காரர் என்பதுதான் இப்பொழுது முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இவருக்கு தீ வைத்தவருக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா, உயர்மட்ட குழுக்களுடன் ஏதாவது தொடர்பு இருக்கின்றனவா என்று மெட்ரோபாலிட்டன் பயங்கரவாத எதிர்ப்பு கட்டளை விசாரணை மையம் தற்பொழுது விசாரணைகளை வழிநடத்தி வருகிறது. அந்த இடத்தை தற்பொழுது மறைத்து வைத்து தேடுதல் நடவடிக்கைகளும் மற்றும் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்றும் அவர்கள் ஆலோசித்து வருகின்றார்கள். அண்டை வீட்டுக்காரர்கள் குறிப்பிடும் பொழுது பலத்த இடி போல சத்தம் கேட்டதாக அண்டை வீட்டுக்காரர்கள் விவரிக்கிறார்கள். இப்ப ஏதாவது குண்டு வெடித்திருக்கிறதா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் அந்த கோணத்திலும் நடைபெற்று வருகின்றன. தொழிற்கட்சி வெற்றி பெற்ற பிறகு அவரும் அவரது குடும்பத்தினரும் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் குடியேறுவதற்கு முன்பு இங்குதான் அவர்கள் முழுமையாக வசித்து வந்தார்கள். ஆகவே இது பிரதமரை அச்சுறுத்துவதற்காக பிரதமரை நோக்கி விடப்பட்ட எச்சரிக்கையாகவே
பார்க்கப்படுகிறது. ஒரு அறிக்கையில் போலீசார் சொல்கின்றார்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மற்றும் உயர் குழுக்களுடன் இந்த நபருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றார்கள். பிரதமரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் குறிப்பிடும் பொழுது, காவல்துறையினர் தங்கள் விசாரணைகளை முடிப்பதற்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். எம்பிக்களின் பாதுகாப்பு தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தன்னுடைய பணியை தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். சந்தேகத்திற்குரிய இவ்வாறான நடவடிக்கைகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஏனெனில் எம்பிமார்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கேள்வியாக இருக்கிறது என்று கெமி பெட்டனோக் கண்டித்திருக்கின்றார். எக்ஸில் எழுதும் கன்சர்வேட்டிவ் தலைவர் தெரிவிக்கும் பொழுது, இது ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம். தனது கவலையை பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பொது சேவையில் உள்ளவர்களுக்கு இந்த வகையான அச்சுறுத்தல்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது பிரிட்டிஷ் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், இதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நிழல் நீதித்துறை செயலாளர் ராபர்ட் ஜென்ரிக் செவ்வாய்க்கிழமை தெரிவிக்கும் பொழுது, பிரதமர் மற்றும் பொது வாழ்வில் உள்ள எவரும் தங்கள் குடும்பம், வீடுகள் பாதுகாக்கப்படுவது மிக முக்கியம் என்று தெரிவித்திருக்கின்றார். பிரதமரின் வீட்டுக்கு தீ வைத்தது தொடர்பான நடவடிக்கை எந்த ஒரு தனிநபரும் எடுப்பது முற்றிலும் தவறானது, அவமானகரமானது. மெட்ரோபாலிட்டன் போலீசார் இது முழுமையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வீடுகள் தீ வைப்பு தாக்குதல்களில் சேதமடைந்ததாக சந்தேகப்படும் நிலையில் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல பயங்கரவாத எதிர்ப்பு போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். டவுனிங் தெருவில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வசிக்கின்ற பிரதமர், பிரிட்டிஷ் பிரதமர் கெண்டிஷ் டவுன் சொத்தை இன்னும் அவர் சொந்தமாக வைத்திருக்கின்றார். ஏனெனில் அங்குதான் அவர் வாழுகின்றார், ஏற்கனவே வாழ்ந்தவர். தற்பொழுது அவர் பிரதமராக இல்லை என்றால் அங்கு போய்த்தான் அவர் கெண்டிஷ் டவுன்ல தான் வாழ வேண்டும். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்று அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமரின் கெண்டிஷ் டவுன் வீட்டுக்கு முன்பு போராட்டக்காரர்களால் அந்த இடம் குறிவைக்கப்பட்டது. அதாவது கடந்த ஆண்டு பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நடத்திய பிறகு அங்கு போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் போலீசார். ஆகவே இது பிரதமரை எதிர்ப்பதற்காக அல்லது பிரதமரின் நடவடிக்கைகளை குறிவைத்து அவருக்கு எச்சரிக்கை விடுவதற்காக இந்த தாக்குதல் அல்லது இந்த தீவைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கின்றதா என்கின்ற கோணத்திலும் போலீசார் தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வடக்கு லண்டனில் நடந்த இந்த தீ விபத்து அல்லது வீடு எரிப்பு தொடர்பாக விசாரணையில் பிரிட்டிஷ் போலீசார் 3வது நபரையும் கைது செய்திருக்கின்றார்கள். ஆகவே தென்மேற்கு லண்டனில் செல்சியில் திங்கட்கிழமை காலை 34 வயது நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள் மற்றும் 21 வயதான உக்ரைனிய நாட்டைச் சேர்ந்த ரோமன் லாப்டினோவிச் என்ற ஒரு நபரையும், பெயர் குறிப்பிடப்படாத 26 வயது நபர் ஒருவரையும் கைது செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் பல இடங்களில் தீ வைத்திருக்கின்றார்கள், அதில் பிரதமரின் வீடும் ஒன்று. ஆகவே இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரதமரின் வீட்டை குறிவைத்து இவ்வாறான தீவைப்பு சம்பவங்கள் நடைபெறுவதன் உள்நோக்கம் என்ன என்று அவர்கள் தற்பொழுது விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். அல்லது மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம்.